வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். காதலை பாடாத கவிஞர்கள் எந்த மொழியிலும் இல்லை. ஆனால் எல்லோரும் இளையோரின் காதலைத்தான் பாடியிருக்கிறார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் குடும்ப விளக்கில் முதியோர் காதலை பாடினார். இன்றைக்கு அந்த பெண்ணினுடைய உடல் முன்பு போல இல்லை. புது மலராக இல்லை. காய்ந்த புற்கட்டாக இருக்கிறது. கண்கள் குழியாக இருக்கின்றன. சதுராடும் நடை இல்லை. தள்ளாடும் மூதாட்டி. இத்தனைக்கு பிறகும் எது எனக்கு இன்பம் நல்கும், அவள் இருக்கின்றாள் என்பதொன்றே என்று பாரதிதாசன் எழுதுவார். அதே பாதையில் உதிர் இலைகளில் மீந்த பச்சையம் என்னும் தலைப்பில் கவிஞர் பழ புகழேந்தி ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். இலைகளில் கடைசியாக மிச்சம் இருக்கிற அந்த பச்சையம் பற்றியது. வயதான அந்த கிழவரும் கிழவியும் பேசிக் கொள்கிற அந்த செய்திகள், சாப்பிட்டாயா என்று ஒருவரை ஒருவர் இப்போது நாம் கேட்டுக்கொள்வது கூட மாத்திரைகளைத்தான் என்று ஒரு கவிதை சொல்லுகிறது. அதே போல முன்பு நாம் இரவு நேர கூடலுக்கு பிறகு காலையில் நீ எழ சற்று தாமதித்தால் உன் தலைகூதி விட்டு நான் எழுவேன். இப்போதெல்லாம் நீ எழ தாமதமானால் உன் மூக்கருகில் என் கையை வைத்து பார்க்கிறேன். உனக்கு சுவாசம் இருக்கிறது என்று தெரிந்த பிறகுதான் எனக்கு மீழ்கிறது என் சுவாசம் என்று எழுதுகிறார். முன்பெல்லாம் ஆளுக்கு ஒரு செல்ல பெயர் வைத்துக் கொண்டோம். இப்போது இருமலே போதுமானதாக இருக்கிறது ஒருவரை ஒருவர் அழைக்க. இப்படி முதியோர் காதலை அழகாய் எழுதியிருக்கிறார் பழ புகழேந்தி.